நீ வந்து பாட்டு எழுதுறியா, ஒன்று போய் நாங்கள் பேட்டி கேட்கணுமா, அட போயா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டால் தானே நமக்கு இன்ட்ரெஸ்ட். அந்த கேரக்டர். இந்த பாடலை கங்கை அமரன் 30 நிமிடத்தில் எழுதியுள்ளார். இயக்குனர் பாலு மகேந்திராவுக்கு நெருக்கமான பாடல் இது. அவர் படம் இல்லை என்றாலும் இந்த பாடல் எங்கு கேட்டாலும் நின்று ரசித்துவிட்டு தான் போவேன் என்பார். இளையராஜாவோடு வேலை செய்வது என்பது ஒரு இனிமையான அனுபவம். இசைக்காக மட்டுமல்ல, ஆன்மீகத்துக்காக, தமிழுக்காக, சினிமாவுக்காக ஒரு அற்புதமான அனுபவம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம் என்றுதான் அனைவரும் கதை சொல்வார்கள். ஆனால் அன்றும் இன்றும் என்றும் இசையில் ராஜா ஒருவர்தான். One of the greatest music directors ever this country has found out. நான் உன்னோட நண்பனா இருந்ததுக்கு, உன்னோட வேலை செஞ்சதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன்டா. அது உன்னுடைய பெருந்தன்மை காட்டு. பெருந்தன்மை பிரச்சனை இல்லை, இது ஃபேக்ட். ஒத்துக்கலாம், நான் மனுஷன் கிடையாது. I may not be. எனக்கு உன் மாதிரி ஒரு நண்பன் இருக்கிறது வந்து எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம். எல்லா இசையமைப்பாளர்களையும் பிடிக்கும், எல்லா வகையான பாடல்களையும் கேட்பேன். ஆனால் எங்கு சுற்றி எத்தனை மொழி கேட்டாலும் ராஜாவின் பாடல்களுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. கொடைக்கானல், ஊட்டி அப்படியே நீங்க அந்த பஸ்ல டிராவல் பண்றீங்க அப்படின்னா அப்படியே அந்த ஒரு ஹெட்ஃபோன்ஸை மாட்டிட்டு அந்த பாட்டை கேட்டுட்டு போனீங்கன்னா அப்படியே இந்த நேச்சரோட கலந்து சூப்பரா இருக்கும். அப்ப செம்ம செம்ம இதுடா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இசை இது! மெல்ல மலைகளுக்கு நடுவில் அமர்ந்து ரசிக்க வைக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த பக்கம் மரங்களையும் அந்த பக்கம் நீர்வீழ்ச்சிகளையும் பார்த்து ரசித்து கொண்டே செல்லும் அனுபவம் இந்த பாடலை கேட்கும்போது நீங்கள் உணர முடியும். கோடைக்கால காற்றே, குளிர் தென்றல் பாடும் பாட்டே, மனம் தேடும் சுவையோடு தினம்தோறும் இசை பாடு, அதை கேட்கும் நெஞ்சமே சுகம் கோடி காணட்டும். நான் எஸ்பி பாலசுப்ரமணியன் சொல்லுக்கிறதுக்கு முன்னால இளையராஜாவோட ஃப்ரெண்ட் ரொம்ப ஜாஸ்தி பேச இல்லடா. நீ அப்பப்ப திட்டிட்டு இது பேசிருப்ப, நீ ரொம்ப ஜாஸ்தி பேசுற. நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, வயசுல பெரியவன், விஷயத்துல பெரியவன், பெரியவன், தனியா சொல்லி மேத